எல்லாருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சைட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டைக்கு பக்கத்துல கேரளா டைப்ல செரி ரெட் கலர் யூபிவிசி ரூஃபிங் ஷீட்டு கண்டெய்னருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஹோட்டல் பர்பஸ்க்காக 30 வருஷம் வாரண்டியில 36க்கு 20 அப்படிங்கிற சைஸ்ல 4,50,000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த ரூஃபிங் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ரேட்டு கம்மியா வேணும், நான் வந்து கொட்டேஷன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து 4 பேர்த்துட்ட விசாரிச்சுட்டு யாரு கம்மியா ரேட் குடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வேலை குடுப்போம் அப்படிங்கிற கஸ்டமரா இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ இப்பயே ஸ்கிப் பண்ணிருங்க. நீங்க காலும் பண்ணாதீங்க கேம்ஸ் ரூஃபிங்க்கு. எனக்கு வந்து வேலை நல்லா நீட்டா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், நான் ஏமாறாம இருக்கணும், இந்த ஃபீல்ட பத்திலாம் எனக்கு தெரியாது, நான் நம்பி காசு குடுக்குறேன், எனக்கு நம்பிக்கையா வேலை செஞ்சு குடுங்க, எனக்கு ரேட்டு ரூ. 10 சேர்த்துனாலும் பரவாயில்ல, நல்லா வேலை நல்லா ஃபினிஷிங்காகவும் குவாலிட்டியாக இருக்கணும், 4 பேர் வந்தால் யார் போட்டதுன்னு கேட்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்கு பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த கஸ்டமர், அவங்கள மட்டும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், மற்ற யாரும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நாங்கள் வந்து குவாலிட்டி ஃபினிஷிங்கு ஆன் டைமில் அதிக வெயிட்டில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை போட்டு பக்காவாக ஃபஸ்ட் கிளாஸாக ரூஃபிங் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது ஒன்றுமே வெயிட்டே போடாமல் ஒரு ஃபினிஷிங்கே இல்லாத மெட்டீரியலே கம்மியாக தேவைப்படுற அந்த பொசிஷனுக்கு வேலை செய்யறவங்களோட எங்களை வந்து கம்பேரிசன் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் எங்களால் கம்மி ரேட்டு கொடுக்க முடியும்? அந்த வேலை தான் எப்படி ஃபினிஷிங் இருக்கும்? எல்லாருமே என்ன தெரியும் பண்ணுறீங்க, வேலையை அதாவது ரேட்டுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டுன்னா அதை தான் பார்க்குறீங்க. வேலை எப்படி செய்கிறாங்க அந்த ஃபோட்டோ ஒன்று வாங்கி பார்க்கலாம், இல்லை எப்படி அவங்க போட்டிருக்காங்க இவங்க எப்படி போட்டிருக்காங்க ரிவ்யூலாம் எப்படி இருக்குது 4 பக்கம் விசாரித்து பார்க்கலாம் அப்படிங்கிற தோரணைலாம் யாருமே நீங்கள் பண்ணுறதில்ல. எடுத்தோன்னே அந்த ரேட்டு ஓகே இந்த ஊர் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு இங்கே நாங்கள் ஒரு ரேட்டு சொன்னோன்னா அப்படி ஃபோனை கட் பண்ணிட்டு வேறு பக்கம் போட்டுட்டு அங்கே சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க, சரியில்லை ஒழுகுது விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்றீங்க. இந்த பிரச்சனைலாம் காரணம் யார் தெரியுங்களா? நீங்கள் தான் கம்பேரிசன் பண்ணுறீங்க, யார் 10 ரூபா கம்மியாக கொடுப்பான்னு பார்க்குறீங்க, அங்கே போய் போடுறீங்க, க்ளோஸ் ஆயிடுறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து என்ன தெரியுங்களா, நாங்கள் வந்து பாருங்கள் 10 கஸ்டமர் வந்தாலும் நறுக்காக நீட்டாக வேலை செய்கிறோம், எங்களுக்கு அவங்க மட்டும் போதும். ஏங்க இந்த வேலையும் செய்ய முடியலைங்க, மாதம் 20 வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் அப்படிலாம் குவாலிட்டி இறக்கி விட்டு அடிச்சுன்னு வச்சுங்களேன் மாதம் 100 வேலை செய்யணும், எனக்கு அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாது. நான் குவாலிட்டியாக வேலை செய்யணும், ஃபினிஷிங்காக வேலை செய்யணும், அவ்வளோதான் என்னோட எண்ணம். அதுதான். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட் வைஸ் 10 ரூபா சேர்ந்தனாலும் பரவாயில்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு நினைக்கிற கஸ்டமராக இருந்தால் மட்டும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.